ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க லக்கி தி சூப்பர் ஸ்டார் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கான படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு குட்டி நாய் காட்டுறாங்க. அது பிறந்ததுமே அவங்க அம்மாவை காப்பாத்து. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாய் நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் கிட்ட கிடைக்குது. அவங்க அக்கா பொண்ணுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும். இந்த நாயை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதுல பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க அந்த குழந்தை. அதுக்கப்புறம் நல்லதாவே நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த நாய் காணாம போக அது அரசியல்வாதிங்க கையில மாட்டுது. அதுவும் ஒவ்வொருத்தரா மாறி சிஎம் வரைக்கும் போகுது. போற இடத்துல எல்லாமே அவங்களுக்கு லக்கியாவே இருக்கு. அந்த நாயை எப்படியாவது மீட் ஆகணும்னு நம்ம ஹீரோ கலரங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி படம் எடுத்திருக்காங்க. அது நல்லாவே இருந்தது. அதே மாதிரி அந்த நாய்ங்க எல்லாத்துக்குமே மொட்டராஜேந்திரன், கோவை சரளா, தம்பிராமையான் பல பேர் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அந்த நாய் வர ஒரு சில போர்ஷன்ஸ் நல்லாவே இருந்தது. மற்றபடி பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே கிடையாது. இது குழந்தைகளுக்கு உண்டான ஸ்டோரி பிளாட்டாவே எடுத்திருந்தாலும் அது எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கொட்ட விட்டுருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் பெட்டராவே பண்ணிருக்கலாம். படத்துல யார் கேரக்டருமே பெருசா எழுதல, யாரோடையுமே மிங்கிலாய்க்கு வந்து படத்தை பார்க்க முடியல. படத்துல லாஜிக் சுத்தமா கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த நாய் கிட்டத்தட்ட சிஎம் வீட்டு வரைக்கும் போகுது. அங்க போய் நம்ம ஹீரோ ஈஸியா காப்பாத்திட்டு வர மாதிரி தான் வச்சிருக்காங்களே தவிர பெருசா கான்ஃபிளிக்ட் எதுவுமே வைக்கல. டெக்னிக்கலி படம் ஓவரால் ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே பரவாயில்லாம தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர போரிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளே, பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, பிரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் தான் இருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு பிளாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.